தினகரன் ஐயா, தினகரன் ஐயா, டிடிவி தினகரன் ஐயா, நேற்று வந்து என்ன சொன்னீங்க? டிவிக்கிலேருந்து உங்கள் எம்எல்ஏ வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து அந்த வீடியோ ஏஐன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு விஜய் வந்து ஃபோட்டோ டி பண்ணுறாரு. விஜய் வந்து அதாவது தூய சக்தி இல்லை, அது வந்து ஃப்ராடு சக்தின்னு சொல்லி. வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை? இவ்வளோ ஒரு கேவலமான வேலையெல்லாம் எதுக்கு? நீங்களும் வந்து விஜயை வந்து சிஎம் ஆக விடாமல் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காக இவ்வளோ ஒரு கோல்மால் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அம்பலமாக தெரியுது. அப்படி இருந்துமே பொய் மேலே போய் அடுக்கி நீங்கள் வந்து மக்களை வந்து இப்படி மேனிபுலேட் பண்ணுறீங்களா? மக்களை வச்சு விளையாடலான்னு பார்க்குறீங்களா? எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. நீங்கள் பேசுகிறதையாவது கரெக்டாக பேசலாம்ல? ஒரு பாயிண்ட் கரெக்டாக பேசலாம்ல? யோசிச்சு பேசலாம்ல? எதுக்கு மாட்டிக்கிறீங்க இப்படி வாண்டடாக வந்து? அந்த மனுஷனை மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, நீங்கள் இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ தானே நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அது கூட எத்தனை ஓட்டு வித்தியாசத்தை எடுத்து பாருங்க, கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்க. இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா உங்களுக்குலாம்? ஒரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு ஏமாத்துறதுக்கு மட்டும்தானா? நல்லது செய்கிறதுக்கோ நியாயமாக இருக்கிறதுக்கோ கிடையாதா? அப்படியே பேட்டியில் கொடுக்குறப்ப எங்களுக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வச்சு இத்தனை நாங்கள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்துருக்குது, எதுக்கு போய் சொல்லி ஏமாத்துறதுக்கா? அசிங்கமாக இருக்குது. தமிழ்நாடு பாலிடிக்ஸாக ஒரு கேவலம். விஜய் வந்து சத்தியமாக இதுக்கெல்லாம் வந்திருக்கவே தேவையில்லை. பாவம், அவர் விட நிம்மதியாக இருந்திருக்க வேண்டியது. வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்தால் நீங்கள் எவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்கன்னு ஒரு விஷயமும் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரே ஒரு மனுஷனால். பாப்பா அவனை கடைசியில் வந்து என்ன பண்ணீங்க தெரியுமா? டிஎம்கே கூட்டணி வச்சு விஜய் வந்து கெட்டவர்னு சொல்லி ஒரு ட்ராமாவை போட்டு விஜய் கெட்டவர், அதனால் நாங்கள் வந்து கூட்டணி வச்சு இந்த நல்லாட்சி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போடுவீங்க தானே? பார்க்குறோம் என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்க்குறோம்.